Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறோம். இந்த சண்டே எடுத்த vlog தான் இது. ஒவ்வொரு சண்டேவும் வந்து என்ன மாதிரியான வர்க்லாம் பண்றேன்னு சொல்லி ஒரு ஃபுல் டே vlog-ஆ வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயமும் யூஸ்ஃபுல்லான விஷயமும் சேர்த்து ஷேர் பண்ணிருக்கேன். சண்டே காலையில் இருந்த உடனே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் நைட்டு செஞ்ச துவையல் கொஞ்சம் இருந்தது. அதை வந்து வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அடுத்ததாக காலையிலே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து புக்குக்கெல்லாம் வந்து அட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். மண்டே வந்து ஸ்கூல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா புக்குக்கும் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டுடலான்னு சொல்லிட்டு காலையிலே வந்து உட்காந்தாச்சு. சாப்பிட்ட உடனே இந்த ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. காலையிலே வந்து துணி போட்டிருக்கேன். எல்லா சண்டேவும் 2 டைம் இல்லை 3 டைம் வந்து போட்டோம் அப்படின்னா தான் எல்லா துணியும் என்னால் வாஷ் பண்ண முடியும். ஸோ மிஷின் சைட் பை சைடு ஓடிட்டே இருக்குது. இப்போது ஒரு தடவை வந்து ஓடி முடிச்சதுக்கப்புறமா இதில் இருந்த கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து லோட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ காலையிலே ஒரு 3 டைமாவது போட்டு எடுத்தேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து எல்லா கிளாத்தும் போட்டு எடுக்க முடியும். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ஒரே நாளில் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். இடையில எனக்கு டைம் இருக்காது. என்றைக்காவது ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்றைக்காவது வந்து போடுவேன். பட் வந்து மேக்ஸிமம் வந்து சண்டே தான் வந்து கிளாத் வாஷ் பண்ணுற ஒர்க்லாம் இருக்கும். இப்போ 2வது லோட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க போகிறேன். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே இன்றைக்கி தான் இருக்கும். எனக்கு ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா நான் வீக் ஃபுல்லாக வந்து அந்தளவுக்கு டைம் இல்லாததால் க்ளீனாக வச்சுருக்க மாட்டேன். கிச்சன்லாம் ஓரளவுக்கு அப்படியே சும்மா வந்து மேலாக தொடச்சி விட்டுருவேன். இன்றைக்கும் கொஞ்சம் டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இருந்த பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் லிக்விட் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து தெளித்து விட்டுட்டு அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன். அப்படி தான் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் இந்த வீக்கும். நான் அப்படி வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். அடுப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா நான் வந்து தொடச்சி விட்டுருவேன். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஒர்க்கு எனக்கு முடிஞ்சிடும். இது எல்லா ஒர்க்குமே வந்து காலையிலே வந்து இன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு சமைக்கவே இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவும் நான் செய்ய போகிறதில்ல. ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய வேலைலாம் எனக்கு எதுவுமே இல்லை. சரி, நான் வெனஸ்டே தான் வந்து மீன் சாப்பிட்ருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி தோணலை. அதனால் நாங்கள் எதுவுமே நான்வெஜ் எடுக்கல. இப்போ இந்த பாஸ்கெட் ஆல்ரெடி வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிறது ஒரு பாஸ்கெட்டும், ஒரு பாஸ்கெட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு அதுக்கு தான் எனக்கு யூஸ் ஆச்சு. ஆல்ரெடி வந்து ஒரு பாஸ்கெட் வச்சுட்டு இருந்தேன், அதுவுமே இருக்குது. பட் இது வந்து டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் எல்லா பாத்திரமும் இப்போ இதெல்லாம் தான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த சிங்க் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நெக்ஸ்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இது பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கையும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுறேன். நல்லா டைம் எடுத்து இன்றைக்கி தான் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். முடிஞ்சால் ஹாட் வாட்டர் எல்லாம் ஊற்றி இன்றைக்கி வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம், அதை வந்து சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறேன். கூடவே சாதம் பண்ணுறேன். ஏதாவது வத்தல் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி இதில் வந்து ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணேன். வெண்டைக்காவை வந்து நான் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கிறதுக்கு விட்டுறலாம். அடுத்ததாக வந்து கண்ணாடி பாட்டிலெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்ந்துட்டே தான் இருக்கும் வீட்டில் இருந்தால் கூட. இப்போ ஃபஸ்ட்டு கண்ணாடி பாட்டிலாம் வாஷ் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷ் வந்து ரீசெண்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எதில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒரு 75 ருபீஸோ சம்திங் தான் வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல லென்த்தாக இருக்குது. ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்க பாட்டிலுக்குள்ளெல்லாம் வந்து இது வந்து இன்சர்ட் பண்ண முடியல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. லென்த்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே லென்த்தாக இருக்கும். வாட்டர் பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேங்குது. சின்ன மவுத் இருக்க பாட்டிலுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். வாட்டர் பாட்டிலெலாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இருக்குது. நான் வந்து ஷாப்ஸில் வாங்கின அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு அந்த வெண்டைக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வந்து சீரகம் சோம்பு வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக. தக்காளியும் இது கூட சேர்த்துக்கணும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி பூண்டு சேர்த்தாச்சு. ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் காப்பி போகிறதுக்காக கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். அது இருக்குது. அதை வந்து பாப்பா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி அப்பப்போ வந்து கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்காந்துப்பா. அவ கூடயே பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இது வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சேர்த்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருந்தேன். ஒரு வெண்டைக்காவை ஒரு 5 பீஸ் 4 பீஸ் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம் இன்றைக்கி. கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து காரத்துக்கு தான் அந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். மதியமே வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் எனக்கு சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். வீட்டில் ஒரு 1/2 கிலோ மிளகாத்தூள் அதுதான் மேக்ஸிமம் சேர்ப்பேன். அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து புளி தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு கொதிச்சு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி சேர்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி புளி வந்து நான் ஊற போட்டிருந்தேன். அதை வந்து கரைச்சிட்டு அதோட பல்ப் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னாலே போதும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்தயத்தூள் ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணி நான் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி காரக்குழம்புலாம் வைக்கும்போது ஃபைனலாக அது கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாதம் வந்து வடிச்சிட்டா அதையும் வந்து இந்த மாதிரி வடியில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி டம்ளர் வச்சு வடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லாத ஈஸியாக வந்து வடிச்சிடும். ஃபைனலாக கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்த்து அதையும் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வத்தல் பொரிச்சிருந்தேன். இப்போ இது வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்தது. மதியம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதியம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வயலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து வயலுக்கு வந்தாச்சு. நெல் அறுத்ததுக்காக நெல் வச்சு பொங்கலும், எள் அறுத்ததுக்காக எள்ளுருண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நாங்கள் படைச்சிருந்தோம். எல்லா டைமும் வந்து எள் அறுவடை முடிஞ்ச உடனே இந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க வயலில். அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ கிளம்பி அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டு ஈவினிங் போல் தான் பொங்கல் வச்சோம். அங்கே வந்தாச்சு. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அரசலையில் பொங்கல் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெள்ளை வச்சு சாப்பிட்டா அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பச்சரிசி சாதத்தோட ஸ்மெல்லுக்கும் அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேவே இருந்துட்டு நைட்டு டின்னரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. மதியம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பொங்கல் எடுத்துக்கொண்டே எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்து தான் வந்து சாப்பிடவே போகிறா. இப்போ எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாள். எது கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் எடுத்துகிட்டு போவாள். உங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் சண்டே இருந்தது.